இந்த கிளிப் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தினுடைய விளக்கத்தின் கண்டினியூவேஷன். இப்போது கா ஞா சான்ட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் பாடிக்கிட்டு இருக்காரு பாம்பன் சுவாமிகள். இப்போ அதில் ஞாக்கு அப்புறம் சா, சலத்தில் உயவன் மீனேறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க. இப்போ இதுக்கு என்னென்னா, சலத்தில் நீரில், ஜலம்னா தண்ணி, அதில் உயவன் அப்படின்னு சொல்கிற வாழுகின்ற, உயிரோடு வாழுகின்ற, மீன் ஏறு மீன், தண்டுடை முதலை, சுறாமீன், திருக்கைன்னு சொல்கிற மீன் வகை மற்றும் அது மட்டும் தண்ணியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் பூமியிலையும் மண்மேலையும் ஜலத்திலும் தான் தண்ணியிலையும் நெடுந்துயர் தரற்கே எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கின்ற உள்ள குலத்தினால் நான் வருத்தம். எல்லா ஜீவராசிகளும் குளங்குளமாக வரது, அந்த ஜீவராசிகளால் வருத்தம் கொண்டிடாது, அப்படி கஷ்டப்படாமல் இருக்க அவ்வவேளை அந்தந்த நேரத்தில் பலத்துடன் இருந்து, நீ ரொம்ப பலத்தோடு இருந்து காக்க, என்ன காக்க, பாவகி கூர்வேல் காக்க, முருகக்கடவுளுடைய கூறிய வேல் படை என்ன காக்கணும்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இப்போ அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நவகிரகங்கள் கிட்ட இருந்தும் என்னை காப்பாற்று, எனக்கு வந்து கண்ணில் இருக்கின்ற நோய், கண் நோய், பல் வலி, மூக்கு, அப்புறம் கால் திமிர் பிடித்து கொண்டிருக்கிறது, திமிர் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்கும், திமிர் வாதம்னு பேர், அப்புறம் இரத்த சோகை, அப்புறம் காது வலி, இதை எல்லாத்தையும் என்கிட்ட அணுகாம 12 தோள்களை உடைய வெற்றிவேல் காப்பாற்றணும்னு இந்த பாட்டில் சொல்கிறார். ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க கமவிழி நோய் கடந்த சூளையா கிராணரோகம் திமிர் கடல் வாதம் சோகை சிரமடி கரணரோகம் எமை அணுகாமலே 12 புயன் சயவேல் காக்க. ஞமலின்னா மயில், மயில பரியன், அதை வச்சிருக்கின்ற வாகனமாக வச்சிருக்கக்கூடிய இறைவனுடைய கைவேல் நவகிரக கோல் காக்க, என்ன நவகிரகங்களால் ஏற்படுற குற்றங்கள்லேருந்து காப்பாற்றணும். கமவிழி நோய், கண்ணில் பூ விடுறது முதலிய கண் நோய், அப்புறம் கடந்த சூளையா கிராணரோகம் பல் வலி, மூக்கு வியாதி, அப்புறம் திமிர் கடல் காலில் திமிர் பிடித்து கொள்ளுகின்ற வாதம், அப்புறம் சோகை இரத்த சோகை, சிரமடி கரணரோகம், காது வலி, இவையெல்லாம் எமை அணுகாமலே என்ன அண்டாம 12 புயன் 12 தோள்களை உடைய ஜெயவேல் காக்க, ஜெயம்னா வெற்றி, வெற்றிவேல் என்ன காப்பாற்றணும்னு பாடுறார்.
இப்போ அடுத்த பாட்டு. டமருக தடி போல் நைக்கும் தலையிடி கண்டம் மாலை குமுருவி புருதி குன்மம் குடல் வலி ஈழை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீர் பிரமேகமெல்லாம் எமையடையாமலே குன்றெறிந்தவன் கை வேல் காக்க. டமருகத் தடிப்போல் உடுக்க மாதிரி மாறி மாறி அடித்து இந்த தலையில் வலி, தலையிடி, அந்த தலை விண்ணு தெரிக்கிறது, அந்த வியாதி. அப்புறம் கண்டம்னு சொல்கிற கழுத்து மாலை, அதை சுற்றி வளருகின்ற கட்டிகள். அப்புறம் குமுருவி புருதி, வீங்கி தோன்றும். இப்போ பூச்சி கீச்சு கடிச்சிருச்சுன்னா உடம்பு வீங்கிறது, அப்புறம் வீக்கங்கள் இருக்கும், கட்டி கட்டியாக வரும். அது குன்மம் அப்படின்னு சொல்கிற குஷ்டம், குடல் வலி, வயிற்றில் இருக்கிற வியாதி, குடல் சம்பந்தப்பட்ட வியாதி, ஈழை காசம் அப்படின்னு சொல்கிற எலும்புருக்கி நோய், காசம்னா காச நோய், நிமிர் ஒணாதிருத்தும் வெட்டை, முதுகு தண்டை நிமிர விடாமல் செய்கின்ற வெட்டை நோய், நீர் பிரமேகம் எல்லாம், நீரிழிவுன்னு சொல்கிற சுகரு, இதெல்லாம் எமை அடையாமலேயே என்கிட்ட வராமல குன்று எரிந்தவன் கைவேல் காக்க. சூரபத்மன் குன்று கிரௌஞ்ச மலையாக முதல்ல நிற்கும்போது வேலை எரிஞ்சு அது கிரௌஞ்ச மலையை தகர்த்தெறிவார் முருகன். அதை தான் சொல்கிறாரு இந்த பாட்டில். அவர் காக்கணும். இப்போ அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பித்தத்தினால் வருகின்ற எரிச்சல், அப்புறம் கொடிய ஜுரங்கள், அப்புறம் கை கால்கள் முடங்கும்படி செய்யக்கூடிய தொடுநோய், அப்புறம் மூலவியாதி, அப்புறம் முளைத்தீமன் சனம் அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வியாதி. இப்படி அப்புறம் ஜனத்திலே கொல்லும் ஜன்னி, உடனே நம்மளை சாகடிக்கக்கூடிய ஜன்னி, சாலமென்றறையும், இப்படி பலவிதமான வியாதிகளும் என்னை அணுகாமல் பெரிய சக்தி வடிவேல் என்ன காக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாட்டில். இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா ஜுரங்கள் கை கால் முனக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலம் வெண் முளை தீமந்தன் ஜனத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றறையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க. அடுத்த பாட்டு. தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடிலை புடற்றுவிக்கல் அவதிசெய் வேதி சீழ் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத் தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. தவணமாரோகம் அப்படின்னா அதிக தாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதி. வாதம்னு சொல்கிற வாத நோய், சைத்தியம்னு சொல்கிற குளிர்ச்சியை உண்டாக்குற நோய், அரோசகம்னு சொல்கிற உணவில் வெறுப்புத்தன்மையை ஏற்படுத்துகின்ற நோய்,
மெய் சுவரவே, அதாவது உடம்பை ஈரப்பசை இல்லாமல் செய்யும். மூளை சூடு, மூலச்சூட்டையும். புடற்று விக்கல், இளைப்பை ஏற்படுத்தக்கூடிய விக்கல். அவதி செய் பேதி, நம்மளை ரொம்ப அல்லல் படுத்தக்கூடிய பேதி. சீல் நோய், உடம்புல சீடு கட்டி இதெல்லாம் வரது. அண்ட வாதங்கள், உடம்புல இருக்கிற வாதங்கள், காற்று மண்டலம், வாயு சரியாக பிரியாமல் இருக்கிறது. சூளை அப்படின்னு சொல்கிற வயிற்று நோய். எவையும் என்னிட தெய்தாமல், இது எதுவும் என்கிட்ட வராமல் எம்பிரான் திணிவேல் காக்க, என்னுடைய இறைவனான முருகக்கடவுளின் திண்ணிய வேல் காக்க அப்படின்னு பாடுறார். சோலை எவையும் என்னிடச் செய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க. இதுவரைக்கும் விளக்கம் சொன்ன பாடல்களை கேட்டு அர்த்தத்தோட இந்த சண்முக கவசத்தை பாடுங்க. உங்களுக்கு நல்லா புரியும். இறை உடைய தொடர்பு மனசில் ஏற்படும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்த பாடல்களை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன தான் இதுக்கு மீனிங் எல்லாம் இன்டர்நெட்டில் இருந்தாலும் தமிழ் படிக்க தெரியாதவர்கள் அவங்களால இதெல்லாம் படித்து புரிஞ்சிக்க முடியாதுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடிந்த வரைக்கும் இறைவனுடைய பாடல்களை அர்த்தம் தெரிந்து பாடினாதான் நம்ம மனசு ஒன்றும் லைக்கும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.